Assalamualaikum friends, welcome to thkitchen. நம்ம இன்னைக்கு thkitchenல ரொம்ப டேஸ்டியான ஸ்பெஷல் பிரெட் பஜ்ஜி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது வந்து அரை கட்டு கொத்தமல்லி. இது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 3 டீஸ்பூன் வந்து வேர்க்கடலை, எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை அரைச்சிக்கலாங்க. இதில் பச்சை மிளகாய் சேர்க்க மறந்துட்டேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நல்லா வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 2 பச்சை மிளகாய் இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தை லைட்டாக ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். நல்லா ஜலிச்சு எடுத்துருக்கேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஓமம், நல்லா அதை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது நம்ம இட்லிக்கு சேர்க்குற சோடா கிடையாது, இது பேக்கிங் பவுடர். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 பிரெட் எடுத்துக்கலாம். இந்த 2 பிரெட்லேயும் இப்போ சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரெட்டை எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போ இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இன்னும் 2 ப்ரெட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். ப்ரெட்டை வந்து இது மாதிரி கார்னரில் டிப் பண்ணிக்கோங்க. முதல்ல கார்னரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெட்டெல்லாம் டிப் பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. கீழே லைட்டாக ஃப்ரையாக இருக்குது. இப்போ திருப்பிக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற ப்ரெட்டையும் இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.